உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், தினம் உம்மில் மகிழ்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், தினம் உம்மில் மகிழ்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதான் விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதான் அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும்
கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம். மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர் மனவாழன் மடியில் சாய்ந்தே. மறுவாழ்வு தந்த நேசர் மனவாழன் மடியில் சாய்ந்தே. உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் எங்களுக்கு போதும். உம்முடைய வேதம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், தொடர்ச்சியாக நம்ம ஜெபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை விதமான ஜெபம் பாருங்கள் பைபிளில். எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர், எவ்வளோ ப்ரேயர், பண்ணக்கூட ஜெபம், பண்ணக்கூடாத ஜெபம், எவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளவும் இந்த வேதத்துக்குள்ளே இருக்குது. இன்னும் மகத்துவமான காரியங்கள்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜெபம் யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை எஸ்தர் ஏறெடுக்க போகிறாங்க. நீ ஏறெடுக்கிற மன்றாட்டு என்ன அப்படின்னு ராஜா கேட்குறாரு. இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதான ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு ப்ரேயரை நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு போகிறோன்னா, அந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம எப்படி அவர்கிட்ட அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை இவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யார்? எஸ்தர். எஸ்தர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே அவளை ராஜகுமாரத்தியா ராஜா அபிஷேகம் பண்ணிடுறாரு. அதான் ரொம்ப முக்கியம். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்திலேயே ராஜா அவளை என்ன செஞ்சிடறா? ராஜகுமாரத்தியா தனக்கு ஏற்றுக்கொள்கிறான். அப்படியே இந்த சம்பவங்கள்லாம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். அப்படின்னா ஏற்கனவே ராஜா அவள் அழகில் பிரியமாக இருந்தான் வேற இருக்குது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்படி இருக்கும்போது எஸ்தர் ஏன் இவ்வளோ பயந்து இவ்வளோ காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு புரோட்டோக்கால். புரோட்டோக்கால் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர், நம்ம ஏற்கனவே ஜெபத்தில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ராஜா கிட்ட இருந்து நாம் நினைக்கிறத வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில புரோட்டோக்கால் இருக்குது. இப்போது எஸ்தருக்கு நல்லா தெரியுது, இப்போ நான் போனால் சட்டத்தை மீறுறேன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறேன் அப்படின்னு. இப்போது
தேசத்தின் ஜனங்களுக்கு அகைன்ஸ்டாக, யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக மிகப்பெரிய சட்டம் போடப்பட்டாகி விட்டது. எண்டுக்கு வந்துருச்சு. இன்னும் 1-2 நாளைக்குள்ள டோட்டல் யூதர்களையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான கட்டளை வெளிப்பட்டுருச்சு. இப்போ மொர்தெகாய்க்கு, வெளியே இருக்கிற மொர்தெகாய்க்கு பதபதப்பாக இருக்குது. ஐயோ, மொத்த ஜனங்களும் சாக போகிறாங்களே, தன்னுடைய ஜனங்க சாக போகிறாங்களே, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு மொர்தெகாய்க்கு பதபதப்பு. அதே பதபதப்பு எஸ்தருக்கும் இருக்குது. ஆனால் எஸ்தருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. மொர்தெகாய் நினைக்கிற மாதிரி எஸ்தர் நினைக்க முடியாது. அவள் அரசாங்க